வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இன்றைய நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிவிகேயினுடைய தோழமை கட்சியான ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஸ்டாண்டை தான் பார்க்க போகிறோங்க மக்களே. அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாருங்க? டிவிகேயில் நீங்கள் கூட்டணிகளாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் அளித்தாருங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதற்கு என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடயே ஒரு ஹைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. அதாவதுங்க, எழுச்சி தமிழர் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் டிவிகேயில் ஆட்சி அமைப்பதற்கு 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க ஆட்சியில் பங்கேற்றிருக்காங்க. அப்போ செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நடக்குதுங்க. செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்புகிறாங்க, நீங்கள் டிவிகே கூட்டணியில் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அதற்கு தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, அதாவதுங்க, மே 4ஆம் தேதி 2026 சட்டசபை எலெக்ஷனுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. டிவிகே எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான எண்ணிக்கை கிடைக்கலைங்க. 118 எண்ணிக்கை இருந்தால் தான் ஒரு பார்ட்டி ஆட்சி அமைக்க முடியும், ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியுங்க. அந்த வேளையில் டிவிகே பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 108 சீட்டில் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை அவங்கள்ட்ட இல்லை. அப்பொழுது முறையாக எங்கள்கிட்ட நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தோம். முறையாக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு டிவிகே சார்பாக எங்களுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அப்போ அந்த கடிதம் அடிப்படையிலேயே அது கூடவே இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களுக்கும் கடிதம் போயிருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் முறையாக ஆதரவு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் டிவிகே ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையிலேயே விடுதலை சிறுத்தைகளும் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க டிவிகே ஆட்சி அமைப்பதற்காக. இதுதான் ஆதரவுங்க. இப்போ அதுக்கு அடுத்தாப்புல அவங்க வற்புறுத்தி கேட்டார்கள், நீங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றுக்கொள்ளுங்க அந்த மாதிரி கேட்டாங்க. நாங்கள் ஒரு 10 நாள் கழித்து தான் அதன் கூட முடிவு பண்ணி நாங்கள் அமைச்சரவையில் இருக்கோம். அமைச்சரவையில் இருப்பதனாலேயே நாங்கள் டிவிகே கூட்டணியில் இருக்கிறோம் என்பது அல்ல. டிவிகே அமைச்சரவையில் நாங்கள் இருக்கிறதுனாலேயே நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு கிடையாதுங்க. நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். எங்கள் 2 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். டிவிகே கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாதுங்க. அவங்க முறையாக எங்களுக்கு அழைப்பு கடிதம் கொடுத்தாங்க. அந்த அழைப்பு கடிதத்தை ஏற்று நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். எங்களுடைய தோழமை கட்சி, எங்களுடைய திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வென்ற தோழமை கட்சிகளான காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட்டு, இந்திய முஸ்லீம் லீக் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையிலே நாங்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். அதனால் கூட்டணியெல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான எந்த அதிகாரப்பூர்வமான நடவடிக்கையும் இதுவரை நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கொண்டும் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் ஜூலை 1ஆம் தேதி இந்த டிவிகே ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய தோழமை கட்சிகள்லாம் அழைச்சி ஒரு மீட்டிங் போட்டாருங்க. அந்த மீட்டிங்கில் நாங்கள் தோழமை கட்சிகள்லாம் ஆதரவு அளிச்சிருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு மீட்டிங் பண்ணோம். அந்த மீட்டிங்கில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை.
அப்போ எந்த ஒரு முன்னெடுப்பும் அங்கே நடக்கலைங்க. அப்போ அப்படி ஒரு நடவடிக்கை நடக்கலைன்னா தமிழ்நாட்டில் டிவிகே தலைமையில் ஒரு கூட்டணி இல்லைன்னு தானங்க அர்த்தம். அப்போ அந்த அந்த முன்னெடுப்பு நடவடிக்கை நிகழ்ச்சியில் தோழமை கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டோம் நாங்கள். அப்போ எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. அப்படின்னா டிவிகே தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லை, ஒரு கூட்டணி தலைமை இல்லைன்னு தானே பொருள்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. நாங்கள் டிவிகே அரசுக்கான ஆதரவு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இனி அதிகாரப்பூர்வமாக அந்த கூட்டணியில் நாங்கள் இணையலை. அது மேற்கொண்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்கலாம் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சொன்னாருங்க. இப்போ சோபா மாடல் ஆட்சின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சோபாவா வாங்கிட்டு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் இவங்களுக்கு. அப்போ பணம் பெற்று ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. அப்போ சோபா பணம் கொடுக்குறவங்க சோபா மூலமாக பணம் கொடுப்பாங்க? என்ன ஒரு அறியாமையாக இருக்குது. இப்படி எங்களை விடுதலை சிறுத்தைகளை கேலி கிண்டல் பண்ணுகிறார்கள் மாற்றுக் கட்சியினர், எதிர்கட்சியினர். அதாவதுங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறதா எங்களுடைய பிரதான கொள்கை. அதுதான் 1990 நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லி நாங்கள் முழங்கி செயல்பட்டோங்க. கூட்டாட்சி அப்படிங்கிறதையும் நாங்கள் செயல்பட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருந்தோம். அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த டைம் 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற விடுதலை சிறுத்தையினுடைய முழக்கம் இன்று நடைமுறைக்கு வந்திருக்குது மக்களே. அதனால் நாங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுத்திருக்கோம். இதுதான் எங்களுடைய பிரதான கொள்கையாக பார்க்கப்படுகிறது. டிவிகேக்கு ஆதரவு தான் கொடுத்துருக்குறோம், ஆனால் கூட்டணியில் நாங்கள் இல்லை. டிவிகே தலைமையில் ஒரு கூட்டணி இன்னும் தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்படவில்லை. அப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறாருங்க. இது என்ன ஸ்டாண்டுன்னு நம்ம எதிர்பார்க்குறது மக்களே? அந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறாரு, எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். அப்போ தமிழ்நாட்டு அரசியல் விடுதலை சிறுத்தைகளாலேயே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் மையமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாரு. இந்த சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் கட்டமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, எல்லா விதத்திலும் நாங்களே மையமாக இருக்கிறோம் அப்படின்னு முழங்கியிருக்கிறார் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே. கூடவே ஒரு ஹைப் பண்ணி விட்டுருங்க நண்பர்களே. மீண்டும் நாம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. வணக்கம்.